திட்டங்கள் நான் ரொம்ப சரி வாங்கி தருவேன். அது திறமைக்கு ஏற்ற மாதிரிதான் எல்லாரும் பேசினாங்க, காதுபட கேட்டாச்சு. ஆனா நாம என்ன பண்ணோம்னா, இனி மாநில தலைவரும் இதேதான் சொல்றாரு, மாவட்ட தலைவரும் அதே தான் சொல்றாரு, மாநில தலைவரும் அதேதான், ஒரே பாயிண்ட் தான். இனி உங்களுக்கு வந்து கட்சி மீட்டிங் கிடையாது. என்னது கட்சி மீட்டிங்கே நம்ம பண்ணக்கூடாது. இனி மத்திய அரசு நலத்திட்ட மீட்டிங் தான். எந்த மீட்டிங் வச்சாலும் அது ஒரு நலத்திட்டமா இருக்கும். நலத்திட்டம் நாம பண்ணனாதான் நம்ம பகுதியில் என்ன பண்ண முடியும், மத்திய அரசாங்கத்துடைய சலுகை போக மக்களுக்கு நம்ம மேல நல்ல ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா நமக்கு ஓட்டு போட எல்லா ஒரு வகையும் செஞ்சு கொடுப்பாங்க. மக்களுக்கு நம்ம ஓட்டு போறதுக்கு எல்லா ஆயத்தமும் நாம தான் வந்து பயன்படுத்தி தருமபுரி மீட்டிங்கே மாநிலத்தில் திரு நயினார் எல்லா கட்சி மீட்டிங் கலந்துக்கலாம். ஆனா நீங்க தனியார் மீட்டிங் வச்சா நலத்திட்ட பிரிவா தான் இருக்கணும். நலத்திட்டங்கள் தான் கொடுக்கணும். நலத்திட்டங்கள் கொடுத்து நான் மாடு வாங்கி கொடுத்தேன் கோழி 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாவட்ட தலைவர் வந்து நமக்கு ரொம்ப உதவி போடுவோம். ஏன்னா பேங்க் மேனேஜர்களை கொஞ்சம் கட் பண்ணா மட்டும்தான் நம்ம லோன் வாங்கி தரணும். லோன் வாங்கி தந்தாதான் நம்ம கட்டாயம் ஒரு நபருக்கு, கிராமத்துல ஒரு நபருக்கு 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம்னா இந்த கிராமம் முழுக்க பிஜேபி சார்பா 10 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேர். கிராமத்துல 4000 ஓட்டு 4000 ஓட்டு தெரியும். 10 லட்ச ரூபா பிஜேபி லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. வர ஆட்டுக்கு வச்சுட்டான், இன்னைக்கு ஆடை ஏற்றி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நமக்கு பேரு. அந்த ஒரு கிராமத்துல 4000 ஓட்டு தெரியும். பிஜேபி காரங்க 10 லட்ச ரூபாய் லோன் எடுத்தா முன்னேற்றான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாதான் அப்ப நம்ம கட்சி வளர்த்து நமக்கு ஈஸியா இருக்கு. அதனால மத்திய அரசு நடத்திட்டு நாம நிர்வாகிகளை நாம எல்லாரும் ஒருங்கிணைச்சு எந்தெந்த பகுதியில என்னென்ன திட்டங்கள் வாங்கிட்டு திட்டங்களை வச்சு நினைச்சிட்டு 50 டோட்டலா ஃபுல் திட்டமே இருக்கு. போகலாம் ஒரு ஜெராக்ஸ் வாங்கிக்கணும். என்னென்ன திட்டங்கள் நாம வந்து ஆகணும் இந்த திட்டங்களுக்கு. ஆனா இன்னொரு விஷயங்க, நம்ம திட்டங்கள் வாங்கி கொடுக்குற பயனாளிகள் வந்து கரெக்டான பயனாளிகள் தெரியும். பாமர்கா அவங்க வாங்கி மச்சான் அந்த வேலை நான் 750 இது சிவில் வந்து 750 நம்ம அதுக்கேற்ற ஆளை பிடிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போகவே நெகட்டிவா போகணும். இந்த பயனாளி போய் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு மேனேஜர் கொடுத்தா செக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 10 பேர் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு யாரும் மேனேஜர் பார்ப்போம். மாவட்டத்தில் போயிட்டு மேனேஜரை பார்த்து மேனேஜர் போய் கொடுத்தே ஆகணும். நம்ம ஆர்டர் அப்படி கொடுக்கலாம். மாவட்டத்தில் மேலே பேசி அது எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம மத்திய அரசு நடத்திட்டு சொல்லிருக்காங்க. கொடுக்கலன்னா பேசுறாங்க. நீங்க போகும்போது நம்ம இந்த நபர் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நிராகரிக்கவே கூடாது. நபர் லிஸ்ட்டை கொடுத்தா நிராகரிக்க கூடாது. அது என்னன்னா அவங்க கொட்டேஷன் கரெக்டா வச்சுக்கணும், நடத்திட்டு அவங்க ப்ரூஃப் ஐடி கரெக்டா இருக்கணும். அவங்க திருப்பி இன்னொரு விஷயம், அவங்க ரொம்ப அடுத்து லோன் வாங்கினா திருப்பி கட்டக்கூடிய நபரா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா 10 லட்ச ரூபா கொடுக்கலாம், அவர் கரெக்டா கட்டிட்டாருன்னு வச்சா அதிகமான லட்ச லோன் எடுத்தா ஒரு 10 லட்சத்துல ஒரு 3,50,000 சப்சிடின்னு வச்சிருக்கோம். அந்த சப்சிடி போக மீதி 6,50,000 அந்த 6 லட்சத்துல அவர் 3 வருஷம் 3 லட்சம் ரூபாய் கரெக்டா கட்டிட்டாருன்னா அவனே திருப்பி கொடுப்பான். அடுத்து நம்மளே எதிர்பார்க்க மாட்டான். பயனாளியை கூப்பிட்டு பா ஒன்ன மாதிரி எனக்கு 5 பேர்த்த கொடுப்பான். அந்த யாரு ஒழுங்கா கட்டணம் கூப்பிட்டு பா ஒன்ன மாதிரி சார் நீங்க சூப்பர் உங்களை பார்த்து ஒரு 5 பேர்த்த கொடுத்து சார் அப்படின்னா அவங்க யாரு மேனேஜரு அந்த பயனாளிக்கிட்டே வாங்கிடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாரு, அவங்க ஒரு எப்படி வச்சுட்டாலும் நம்ம 10 லட்ச ரூபாய் கொடுத்தா அவங்க யாராயிடுவார், பிஜேபி யாராயிடுவார். ஏன்னா அவர் வாழ்வாதாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அவர் ஒரு 5 பேர்த்த கொடுத்தாருன்னா இதே படிப்படியா நம்ம வந்து நலத்திட்டக்கூடிய கட்டாயமா செய்யணும். இதுல இப்ப வந்து நான் தாட்கோ ஆஃபீஸ் மாவட்டத்துல பொறுப்பாக சொன்னேன். தாட்கோ ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் ஒரு அரசு அவங்களுக்கே தெரியாது. மாவட்டத்துக்கு நான் சொன்னேன். நான் பண்ண போனா தனி நம்பரா போனா உட்கார்ந்து லிஸ்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். லிஸ்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்குமா மாவட்டம் சொல்லிட்டேன். தப்பே நான் எந்த தடுப்பு தடுக்க மாட்டேன். நீ என்ன வேலை பார்க்க பாரு, நெகட்டிவா ஒரு பேர் மட்டும் வாங்கிடாத, மற்ற எல்லா வேலையும் நீ பாரு. திட்டங்கள் வாங்கி நான் ஒரு நடையே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே வாக்கு கொடுத்தேன். நான் வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் ஆகணும். எல்லா நலத்திட்டம் என்னென்ன வாங்கி தருவோம் அதே மாதிரி மாவட்டம் நானே செஞ்சோம். நான் இதை பண்ண போறேன் அதை பண்ணாலும் சொல்லுவோம், சொல்ல அவசியம் இருக்கிறேன். அதனால உங்களுக்கு அதை நான் என்ன ஃபாலோ பண்ணா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு பேனர் அடிக்கிறோமா டக்குன்னு நீங்க ஏன்டான்னு தெரியும், நான் மாவட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பேனர் சரியா இருக்கா சரியா இருக்கும். ஏன்னா ஒரு தப்பு பண்ணாலும் அந்த பிஜேபி காரங்க தப்பு பண்றதா தான் இருக்கும். அதனால கடைக்கோடியில் இருக்கிற ஒன்றிய தலைவர் உட்பட நாம வந்து ஒரு நபரை கூட தப்பான செயல் போகக்கூடாது ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. ஏன்னா பிஜேபி காரன் மத்திய அரசு நாட்டு பிரிவுனா நல்ல பேர் இருக்கு. ரொம்ப நரேந்திர மோடி
மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ், பாரத